மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டோபாலஜிலிருந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தேன். ஒரு 70 1 மார்க்ஸ் சூஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 71வது 1 மார்க்லேருந்து பார்க்கலாம். இது போல் நிறைய தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வருவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். மிஸ் பண்ணாமல் அப்பப்போ கொடுக்குற வீடியோஸை பார்த்து நீங்கள் அந்தந்த நோட்டில் அப்படியே காப்பி பண்ணிகிட்டே வரலாம். இதுவே உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதையும் தாண்டி டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்சில் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்போம். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஓகே நம்ம எந்த லெவலில் இருக்கோம், எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்றது நீங்களே வந்து உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். சார் இப்போ டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் எல்லாம் டாபிக் வைஸ் கொடுக்குறீங்க, ஒரு 75 டெஸ்ட் ஃபுல் சிலபஸ் கவர்டு. வேணும்னா நீங்கள் 2வது பேட்ச் நாங்கள் ஒன்று போடலான்னு இருக்கோம், சீக்கிரமாக முடிச்சுட்டு ஃபஸ்ட் பேட்சை. ஸோ செகண்ட் பேட்ச் வந்து அது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தான் சொல்ல முடியும். ஸோ வாரம் 2 டெஸ்ட்டு, வெனஸ்டே அண்ட் சண்டே வாரம் 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். டாபிக் நாங்கள் வந்து ஷெடியூல் கொடுத்துறோம். அந்த ஷெடியூலில் உள்ளபடி தான் நீங்கள் கொஷின்ஸ் வரும், அதை நீங்கள் எழுதணும். சரி, அந்த ஷெடியூல் முன்னாடி தெரிஞ்சதுனால நீங்கள் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டு நல்லா படிக்கணும். படிச்சுட்டு சார் கொஷின்ஸ் கேளுங்க பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணணும். அப்போ வர கொஷினை அப்படியே ஃபேஸ் பண்ணணும். சார் நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன் மார்க் அப்படின்னு சொல்லணும். இல்லைனா மிஸ் ஆகிருந்ததுன்னா எந்த ஏரியா மிஸ் ஆகுதுன்னு பார்த்து அந்த நல்லா அது ரிலேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து வச்சு நல்லா படிக்கணும். அப்போ தான் வந்து ஃபுல் ஸ்கோர் நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா காம்படிஷன் ஹெவி ஆகிடுச்சு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கால் பண்ணுறவங்க ரொம்ப கிட்டக்க மார்க் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து ஒரு 1 or 2 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் நம்ம ஸ்கோர் வச்சுக்கக்கூடாது. அதெல்லாம் 10 மார்க் கூடுதலாக எடுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். மார்க் எங்கேயோ போயிடுச்சு, அப்போது இந்த 1 or 2 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸுன்ற பேச்சே இருக்கக்கூடாது. அடுத்த கால் வரும்போது இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது யார்கிட்டையும். சார் இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை, நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து எங்களுக்கு முழு திருப்தியை தரும். ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல வாங்குங்க. காஸ்ட்டு வந்து நம்ம மேக்ஸிமம் கொடுக்குற அமௌண்ட் வந்து ஜெராக்ஸ்க்கே போயிடுது. அதுதான் விஷயம். ஜெராக்ஸ் கொரியருக்கே போயிடுது. அதுக்குன்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாவம். நம்ம அவங்களுக்கும் ஏதாவது பண்ணணும். ஸோ இதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். மெஜாரிட்டி எங்கே அமௌண்ட் போகுதுன்னா ஜெராக்ஸில் போகுது. சரி, பிடிஎஃப் ஷேர் பண்ணி விட்டுடலாமே, ஏன் வந்து நம்ம ஜெராக்ஸ் போடுறதுனால தானே காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலை. என்ன ரீசன்னா, அதுக்குன்னு உழைச்ச ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக ஷேர் ஆகிடும். ஸோ அவங்க கஷ்டத்துக்குன்னு ஒரு பலனும் இல்லாமல் போயிடும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்ட டீம் அவங்க. ஸோ அதுக்குன்னு உட்காந்துட்டு இப்போ நான் ஒரு சில பேப்பர்ஸ்லாம் ஈஸியாக எழுதியிருப்பேன், டக்குன்னு எழுதி கொடுத்துட்ருப்பேன். அதெல்லாம் வரும். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா என்னோடய ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் நிறையா இருக்கும் அதெல்லாம் வாங்கி பாருங்கள். அதுக்குன்னு ஆள் போட்டு எழுதணும் இல்லையா, அந்த ஆள் போட்டு எழுதின ஸ்டடி மெட்டீரியலும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணியாச்சு. நாங்கள் கொடுத்தது தான் அவங்க எழுதியிருப்பாங்க. இதை தான் எழுதணும்னு சொல்லியிருந்தோம், அதை தான் கரெக்டாக எழுதியிருக்காங்க. நீட் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய பேஜஸ், ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ், இவ்வளோ கண்டென்ட் படிக்கணுமா அப்படின்னா ஆமாம், அவ்வளோ போட்டி அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரிடே ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் பண்ணணுமோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் கையில் இருக்கணும். அப்புறம் டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணணும். ப்ராப்பராக 1 or 2 ஒரு டெஸ்ட் பேட்ச் 2 டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் தாண்டி நாங்கள் வீடியோஸ் கொடுப்போம் நிறையா. அப்படியே கிட்ட நெருங்க ஒரு பீக்கில் வரும் வீடியோஸ்லாம், வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் பார்க்க உங்களுக்கே என்ன ஆகும்னா ஓகே புரியுது அப்படின்றது தானாகவே சொல்வீங்க. ஸோ சப்ஜெக்ட் புரிதல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சால் தான் வந்து எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா க்ரியேட்டிவாக சில கொஸ்டின்ஸ்லாம் வச்சாங்கன்னா அதை ஸ்கோர் எடுக்கணும்னா அப்போ தான் நம்ம ஓவர்டேக் பண்ண முடியும். ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுற இடம் எங்கே? புரிதல் தான் ஈஸியாக நம்ம ஈஸியாக ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வரப்போகிற நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக நான் போஸ்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கு போதுமான டைம் ஸ்பேஸ் இருக்குது. நாங்கள் அனுப்புகிறது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கான நேரம் இருக்குது. ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க. சீக்கிரமாக வந்து போஸ்ட்டில் அமருங்க, இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போ 71வது 1 மார்க்லேருந்து நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பேஸ் இஸ் ஹாஸ்ட் ஆஃப்? ஆர் வித் த ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, ஆர் வித் த கோஃபைனைட் டோபாலஜி, த செட் A, B with the trivial topology, the set N with the discrete topology. இதில் வந்து மோஸ்ட் சூட்டபிள் எதுன்னா R with the standard topology தான் ஹாஸ்டாப். ஹாஸ்டாப் ஸ்பேஸ்னால் என்ன, ரெகுலர்னால் என்ன, நார்மல் ஸ்பேஸ்னால் என்ன, செப்பரபிள்னால் என்ன,
இதெல்லாம் ப்ராப்பர் டெஃபினிஷன் டோபாலஜி ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நல்லா படிங்க. டோபாலஜி நான் தான் எழுதினேன். எது தேவை அது மட்டும், எது வளன்னு கண்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இல்லாமல் இதெல்லாம் தேவை, இதை படிச்சுட்டாங்கன்னா போதும், கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு யோசிச்சு அதை ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்றத பார்த்து அப்படி ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியல். அடுத்து பாருங்கள், லெட் எக்ஸ் பி ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு எக்ஸ் பீயிங் ரெகுலர். எக்ஸுங்கிறது டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு எக்ஸ் பீயிங் ரெகுலர். எக்ஸ் வந்து ரெகுலர் சொல்கிறதுக்கான ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்டு கீழே வர்றதில் எது, 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் ஹாஸ்டாஃப், எக்ஸ் இஸ் நார்மல், எவ்ரி பேர் ஆஃப் disjoint closed sets can be separated by disjoint open sets. Every pair of disjoint open sets can be separated by disjoint closed sets. இதில் எது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா பீயிங் ரெகுலருக்கு. அதுக்கு ரெகுலர் ஸ்பேஸ்னால் என்ன, இதெல்லாம் நல்லா படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த 4 எது நல்லாவே உங்களுக்கு தானாகவே தோணணும். சரி, டைரெக்டாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தேர்ட் டெஃபினிஷன்ஸ் தான் இப்போ நான் கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு வரேன். இது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலில் இருக்குது பாருங்கள். எவ்ரி பேர் ஆஃப் disjoint closed sets can be separated by disjoint open sets. இதுதான் most suitable. இதுதான் equivalent to x being regular. நிறைய ஃபாலோவர்ஸ் இப்போ தான் காண்டாக்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்றது தெரியுது. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சீக்கிரமாக பணிக்கு போகணும், அரசு பணியில் அமரணும், அது என்னோடய வேண்டுதல். இறைவனிடம் நிச்சயம் வேண்டிக்கிறேன். உங்களால் நிச்சயம் சாதிக்கவும் முடியும் நம்புகிறேன். எவ்வளோ சோதனைகள் இருக்கும் தான், ஆனாலும் அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம வின் பண்ணி காட்டணும். சார் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? Let x be a compact Hausdorff space. Which of the following statement is true? Xன்றது காம்பேக்ட் ஹாஸ்டாஃப் ஸ்பேஸ் தான். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் நாட் நெசசரிலி ரெகுலர், எக்ஸ் இஸ் நாட் நெசசரிலி நார்மல், எக்ஸ் இஸ் ரெகுலர் அண்டு நார்மல், எக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெகுலர் பட் நாட் நார்மல். இதில் எது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா எக்ஸ் என்னவா காம்பேக்ட் ஹாஸ்டாஃபா அப்படின்னா எக்ஸ் இஸ் ரெகுலர் அண்டு நார்மல். சின்னதாக குட்டி ஸ்டேட்மெண்ட்ஸு டோபாலஜியில் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணோம். இதெல்லாம் வெறும் பிஜிடிஆர்பிக்கு மட்டும் இல்லை, சப்ஜெக்ட் புரிதலுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணோம். சப்ஜெக்ட் புரிதல் இருக்கிறவங்க சிஎஸ்ஆர் அசால்ட்டாக அடிக்கலாம் இல்லையா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பேசஸ் இஸ் ஹாஸ்டாஃப் பட் நாட் கம்ப்ளீட்லி ரெகுலர். ஓகே, இப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பேஸ் ஹாஸ்டாஃபாக இருக்குது, ஹாஸ்டாஃபு பட் நாட் கம்ப்ளீட்லி ரெகுலர். ஹாஸ்டாஃபாக இருக்கணும் ஆனால் கம்ப்ளீட்லி ரெகுலராக இருக்கக்கூடாது. அப்படி இந்த கீழே வர 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆர் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜியா, ஆர் வித் கோஃபைனைட் டோபாலஜியா, த செட் ஏ கமா பி வித் ட்ரிவியல் டோபாலஜியா, த செட் என் வித் டிஸ்கிரீட் டோபாலஜியா. இது ஹாஸ்டாஃபாக இருக்கணும் பட் கம்ப்ளீட்லி ரெகுலராக இருக்கக்கூடாது. அப்படின்னா எதுன்னா ஆர் வித் கோஃபைனைட் டோபாலஜி தான். ஓகே, இது ஹாஸ்டாஃபு பட் நாட் கம்ப்ளீட்லி ரெகுலர். ஓகே, அடுத்து பாருங்கள். Let x be a topological space. Which of the following statement is equivalent to x being completely regular? ஓகே, x topological space. கீழே வர 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது ஈக்குவலன்ட் டு கம்ப்ளீட்லி ரெகுலர்? கம்ப்ளீட்லி ரெகுலராக இருக்கிறதுக்கு கீழே வர ஸ்டேட்மெண்ட் 4ல் எது ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்லி ரெகுலருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் ஹாஸ்டாஃப், எக்ஸ் இஸ் ரெகுலர், every pair of disjoint closed sets can be separated by a disjoint open sets. Every pair of disjoint points can be separated by a continuous function. Okay, இப்போ இதில் எது மோஸ்ட் கம்ப்ளீட்லி ரெகுலருக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்டேட்மெண்ட் இதில் எது அப்படின்னா every pair of disjoint points, every pair of disjoint points can be separated by a continuous function. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. அடுத்து பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பேசஸ் இஸ் காம்பேக்ட் அண்டு கனெக்டட். காம்பேக்டாகவும் இருக்கணும், கனெக்டடாகவும் இருக்கணும்.
கீழே வர 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. the unit interval close 0 1 with the standard topology. இதுதான் காம்பேக்ட் அண்ட் கனெக்டட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும், தனியாக நோட் போட்டு. உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லலாம், இல்லை ஃபோன்லேயும் சொல்லலாம். இந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி, ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இதில் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது சார் இதில் அப்படின்னாலும் சரி, இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க. 7358591547. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னாலும் சரி, நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 110 1 மார்க்ஸ் எல்லா யூனிட்டும் கவர் பண்ணி ஒரு கொஷின் எழுதிடலான் இருக்கேன். எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு ஒரு ஃபுல் செட்டு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு டெஸ்ட்டு வைப்போம். வச்சு எவ்வளோ எடுக்கிறீங்க, 110 மேஜருக்கு எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பார்க்கணும். 110க்கு 100க்கு மேலே வந்துடணும். வர முடிஞ்சால் அவங்க தான் வின்னர், டவுட்டே இல்லை. ஏன்னா அப்புறம் எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகேலாம் இருக்குது, அங்கேயும் ஸ்கோர் எடுப்பீங்க. ஸோ டவுட்டே இல்லை, கன்ஃபார்மாக போஸ்ட் வாங்கிட்டீங்கன்ற மாதிரி ஒரு மனநிலையை தரணும். அதனால் ஒரு 110 கொஷின்ஸ் அடங்கிய ஒரு புக்லெட் ரெடி பண்ணுறேன். யூடியூப்பில் நான் ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதை வாங்கி எழுதி பாருங்கள். ஃபுல் டெஸ்ட்டு, ரைட்? ரொம்ப ஜென்யூனாக எழுதணும், பக்காவாக எழுதணும். அதான் உங்களை காப்பாற்றும். அடுத்தது பாருங்கள். let x be a compact space and y be a Hausdorff space, which of the following statement is true? x வந்து காம்பாக்ட் ஸ்பேஸ் தான், y வந்து Hausdorff ஸ்பேஸ் தான். அப்போ கீழே வர 4ல் எது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் ஹோமியோமார்பிசம். எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் கான்ஸ்டன்ட். த ப்ராடக்ட் எக்ஸ் கிராஸ் ஒய் இஸ் காம்பேக்ட். த ப்ராடக்ட் எக்ஸ் கிராஸ் ஒய் இஸ் Hausdorff. இதில் எது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா, எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் ஹோமியோமார்பிசம். எந்த ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் டிஃபைன்டு ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் என்னவாகிடும், ஹோமியோமார்பிசம் ஆகிடும். இங்கே எக்ஸ்ன்றது என்னது, காம்பாக்ட் ஸ்பேஸ், ஒய்ங்கிறது Hausdorff ஸ்பேஸ். அப்போ தான் எந்த ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்யும் ஹோமியோமார்பிசம்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். let x be a topological space, which of the following statements implies that x is compact? கீழே வர எந்த ஸ்டேட்மெண்ட்டு x is compact அப்படின்னு சொல்லுது. which of the following statements implies that x is compact? கீழே வர ஸ்டேட்மெண்ட் எது ட்ரூவானா நம்ம எக்ஸை காம்பேக்ட்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எக்ஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்தால் காம்பேக்ட்னு சொல்வோமா, எக்ஸ் Hausdorff அண்ட் கனெக்டடாக இருந்தால் காம்பேக்ட்னு சொல்வோமா, எக்ஸ் கம்ப்ளீட்லி ரெகுலர் அண்ட் செப்பரபிளாக இருந்தால் காம்பேக்ட்னு சொல்வோமா, எவ்ரி சீக்வன்ஸ் இன் எக்ஸ் ஹஸ் ஏ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸாக இருந்தால் நம்ம காம்பேக்ட்னு சொல்வோமா. ஆப்ஷன் டி, எவ்ரி சீக்வன்ஸ் இன் எக்ஸ் ஹஸ் ஏ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். எவ்ரி சீக்வன்ஸ் இன் எக்ஸ் ஹஸ் ஏ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸாக இருந்தால் நாம் என்னன்னு சொல்லிடலாம், அந்த ஸ்பேஸை காம்பேக்ட்னு சொல்லிடலாம், காம்பேக்ட் ஸ்பேஸ்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். which of the following spaces are not homeomorphic? கீழே வர 4ல் 3 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் எது வந்து ஹோமியோமார்பிக் கேட்குறாங்க. r and r square, r and r1, r and s1, s1 and s2, all of these. இந்த 3மே வந்து ஹோமியோமார்பிக் கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று ஹோமியோமார்பிக்காக இல்லை, ரைட்? ஆல் ஆஃப் திஸ், இது எதுவுமே வந்து ஹோமியோமார்பிக் கிடையாது. அடுத்து பாருங்கள். which of the following pairs of spaces are homeomorphic? இப்போ கீழே வர இந்த 4ல் எது ஹோமியோமார்பிக்? இது வந்து நாட் அ ஹோமியோமார்பிக், இது வந்து ஹோமியோமார்பிக் எதுன்னு கேட்குறாங்க. r and r2வா, r and s1னா, s1 and s2வா, r2 and s2வா? இதில் எது சூட்டபிள்னா r2 and s2 இருக்கு பாருங்க, இதுதான் ஹோமியோமார்பிக். ஓகே, இது 3மே வந்து ஹோமியோமார்பிக் கிடையாது, ஆல் ஆஃப் திஸ். ஓகே, என்னன்னு கேட்டாங்க, which of the following space are not homeomorphic? இது 3மே ஹோமியோமார்பிக் கிடையாது, அதான் ஆல் ஆஃப் திஸ். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க.
இதுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து வீடியோஸ் கொடுப்பேன், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டோபாலஜி மட்டுமே இதெல்லாம், சரிங்களா? இது மொத்தத்தையும் அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புவேன். மிஸ் பண்ண எல்லோரும் இதை வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் முடிக்கிறேன், முடிச்சுட்டு டாபிக் வைஸ் தனித்தனியாக தரேன். அடுத்து மெக்கானிக்ஸ் போடலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஒரு 80 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்துருக்கோம். அந்த 80யும் தனி நோட் போட்டு டோபாலஜி நோட் போட்டு எழுதிட்டு வாங்க. இது இல்லாமல் 70 டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பெரிய அளவில் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும், டவுட்டே இல்லை. இன்னமும் கொடுப்பேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.